மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றத்துக்கு மத்தியில் ஈரான் மிக முக்கியமான நடவடிக்கையொன்றை எடுத்துள்ளது. உலகின் மிக முக்கிய எரிசக்தி பாதையான ஹோர்முஸ் ஜலசந்தியில் தனது கட்டுப்பாட்டை மேலும் பலப்படுத்தும் வகையில் புதிய நிர்வாக அமைப்பை ஈரான் அதிகாரப்பூர்வமாக உருவாக்கியுள்ளது. இந்த நடவடிக்கை மூலம் ஈரான் ஹோர்முஸ் வழித்தடத்தை முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதாக உலக எண்ணெய் சந்தை, கப்பல் போக்குவரத்து மற்றும் சர்வதேச வர்த்தகர்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தி உலகின் மிக முக்கியமான கடல் வழித்தடங்களில் ஒன்று. உலகில் பயன்படுத்தப்படும் கச்சா எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயுவில் சுமார் 20% இந்த பாதை வழியாகவே கொண்டு செல்லப்படுகிறது. வளைகுடா நாடுகளிலிருந்து ஐரோப்பா, இந்தியா, சீனா என ஒட்டுமொத்த ஆசிய நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் முக்கிய பாதை இதுவாகும். எண்ணெய், எரிவாயு மட்டுமல்ல, உரங்கள், ரசாயன பொருட்கள் உள்ளிட்ட பல அத்தியாவசிய பொருட்களும் இந்த வழியாகத்தான் உலக சந்தைகளை சென்றடைகின்றன. எனவே இந்த பாதையில் ஏற்படும் சிறிய பாதிப்பும் உலக பொருளாதாரத்தை பாதிக்கும் தன்மை கொண்டது என்பதாலேயே இந்தியாவில் எரிபொருள் நெருக்கடி உருவாகியுள்ளது. ஈரான் ஏற்கனவே ஹோர்முஸ் வழியாக செல்லும் கப்பல்களிடமிருந்து கட்டணம் வசூலிக்கும் திட்டத்தை செயற்படுத்தி வருகிறது. தற்போது உருவாக்கப்பட்டுள்ள புதிய நிர்வாக அமைப்பு இந்த கட்டண வசூல், கடல் போக்குவரத்து விதிமுறைகள் மற்றும் பாதை நிர்வாகத்தை முழுமையாக கையாளும் என அறிவித்துள்ளது. ஈரான் ஹோர்முஸ் நுழைவு வாயிலை கன்னிவெடிகள் வைத்தது மூலம் மொத்த வழித்தடத்தையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. இந்த நிலையில் ஹோர்முஸ் வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களையும் பாதுகாப்பான வழித்தடத்தில் ஈரான் தான் அழைத்து செல்கிறது. இவை அனைத்தையும் தற்போது புதிய அமைப்பு மூலம் நிர்வாக ரீதியாக செய்ய முடிவு செய்துள்ளது. ஈரான் அரசு ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி ஹோர்முஸ் வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களுக்கும் புதிய விதிமுறைகள் அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்த அமைப்பு மூலம் ஈரான் தனது அதிகாரத்தை நீண்டகால அடிப்படையில் உறுதிப்படுத்த முயற்சிக்கிறது என்று சர்வதேச வட்டாரங்கள் கருதுகின்றன. அமெரிக்கா கடந்த ஒரு வாரமாக சீன சுற்றுப்பயணத்தில் பிஸியாக இருந்த வேளையில் ஈரான் விவகாரத்திலும் அமைதி பேச்சுவார்த்தையிலும் கவனம் செலுத்தவில்லை. இப்படி இருக்கையில் ஈரான் புதிய அமைப்பு உருவாக்கியது தொடர்பாக அமெரிக்கா அமைதி காத்து வருகிறது. மேலும் ட்ரம்ப் வெளியிட்ட ட்ரூத் சோசியல் பதிவில் ஈரானுக்கு நேரம் குறைந்து கொண்டிருக்கிறது, அமெரிக்காவுடன் அமைதி ஒப்பந்தம் செய்ய வேகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையென்றால் அவர்களுக்கு எதுவும் மிஞ்சாது என்று கூறியுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஈரான் தனது கட்டுப்பாட்டை கடுமையாக்கியது. போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இருந்தாலும் போருக்கு முந்தைய நிலைக்கு கடல் போக்குவரத்து திரும்பாது என்று ஈரான் தொடர்ந்து எச்சரித்து வருகிறது. ஆனால் அமெரிக்கா தனது கடற்படை கப்பல்களுடன் ஈரான் துறைமுகங்களை மொத்தமாக முடக்கியுள்ளது. இந்த புதிய அமைப்பு உருவாக்கம் ஈரான் தனது பொருளாதார மற்றும் ஆதிக்கத்தை பலப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் போக்குவரத்து பெரிய அளவில் கிட்டத்தட்ட மொத்தமாக குறைந்திருக்கும் வேளையில் இந்தியா உள்ளிட்ட எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் பெட்ரோல், டீசல், உரங்கள், போக்குவரத்து செலவு உள்ளிட்ட பல அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் உள்ளது. உலக சந்தைகளில் ஏற்கனவே எண்ணெய் விலை, கப்பல் காப்பீட்டு கட்டணம் மற்றும் சரக்கு போக்குவரத்து செலவுகள் அதிகரிக்க தொடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள langafood.com எனும் நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.